ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வெள்ளோட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பறவைகள் வாழும் ஒரு அமைதியான இடம்னு சொல்லலாம். இந்த ஏரி முன்னாடி இருக்கிற இயற்கை நீர் ஆதாரம் தான் பறவைகளுக்கு பாதுகாப்பாகவும், அதே சமயம் பறவைகள் நிம்மதியாக வாழவும், இனப்பெருக்கம் செய்யவும் இந்த இடத்தை சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு வரணும்னா மார்னிங் டைம், அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நல்லாயிருக்கும். இந்த இடம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பறவைகளையும் நல்லா பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவனுக்கு நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டில் இருந்து நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். முன்னாடி வீடியோவில் இருக்கும், அதை நான் காமிச்சிருப்பேன். எதுக்கும் சொல்கிறேன். மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளூர் பறவைகள் மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகளும் வருமா. ஒவ்வொரு பறவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சத்தமும் தனித்தனி பழக்கமும் இருக்கும். அதை பார்க்குறதே கொஞ்சம் தனி தானே. இந்த இடத்தோட அழகே பார்த்தீங்கன்னா அமைதி தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வாகன சத்தமும் இருக்காது. அதே பார்த்திங்கன்னா மனிதர்கள் சத்தமும் பெருசாக இருக்காது. ஒரே சத்தம் பார்த்திங்கன்னா பறவைகளோட சத்தமும் காற்றோட ஓசையும் மட்டும்தான் கேட்குமா. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒன்று சொல்கிறேன். இயற்கையை நம்ம பாதுகாக்கலைன்னா நாளைக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம கதையாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பறவைகளோட வீடு இந்த சரணாலயத்தை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து காப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு வந்தீங்கன்னா மறக்காமல் வெள்ளோட்டில் இருக்க பறவைகள் சரணாலயத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.